ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரப்போகிற T20 வேர்ல்டு கப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தரப்புலேருந்து ஸ்குவாட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2024 T20 வேர்ல்டு கப் வந்து நடக்க போகுது யூஎஸ்ஏல. இந்த மேட்சுக்கான இந்த டோர்னமெண்ட்டுக்கான இந்தியன் டீம் ஸ்குவாட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹெட் கோச்சாக வந்து ராகுல் டிராவிட் வந்திருக்காரு. அந்த யார் யார் வந்து இந்த ஸ்குவாடில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா ஸ்குவாடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் விளையாண்ட பிளேயர்ஸ் மேக்ஸிமம் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து இருக்காங்க. வாங்க நம்ம ஸ்குவாடை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸ்குவாடில் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டனாக வந்து ரோஹித் சர்மா வந்து இருக்கார். ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் T20 வேர்ல்டு கப்லேயே அவர் தான் வந்து கேப்டனாக வந்து இருந்தார். இந்த இதுலேயும் வந்து அவர் கண்டினியூ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, சஞ்சு சாம்சன் இவங்க எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் லைனப்பில் வராங்க. மெயின் பிளேயர்ஸில் வந்து இவங்க எல்லாமே இருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலிங் அண்டு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா வர்றாரு. அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங்கு, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், யுஸ்வேந்தர் சகல், இவங்க அக்சர் பட்டேல் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் லைனப்பில் வர்றாங்க. அவன் ஆல்ரவுண்டரில் பார்த்திங்க அப்படின்னா 3-4 பேர் வந்து இருக்காங்க ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸுக்கு. ஆல்ரவுண்டருக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த ஸ்குவாடில் ரவீந்திர ஜடேஜா இருக்கார், அக்சர் பட்டேல் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிவம் துபே இருக்கார், ஹார்திக் பாண்டியா. மொத்தம் 4 பேர் பார்த்திங்கன்னா மெயின் லெவன்லேயே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து இருக்காங்க. மெயின் 15 பிளேயர்ஸில் பேக்கப் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் வந்து எடுத்திருக்காங்க. சுமன் கில்லு, ரிங்கு சிங்கு, கலீல் அகமது, ஆவேஸ் கான் இவங்க பார்த்திங்கன்னா பேக்கப் பிளேயர்ஸ். யாராவது இந்த 15 ஸ்குவாடில் அடிபட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த 4 பிளேயர் வந்து அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து இருப்பாங்க. இந்த T20 டோர்னமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்ஏல நடக்குது. அதுக்காக பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஸ்டேடியமே போட்டு அங்கே வந்து கிரவுண்டே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஓரளவுக்கு முழுவீச்சில் நடந்து ஓரளவுக்கு 80% வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் டீம்ஸ் அவங்களுடைய ஸ்குவாடை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்தியா தரப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்த ஸ்குவாடு வந்து தான் விளையாட போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு சில பிளேயர் வந்து இடம் பெறலாம். அது வந்து கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பிளேயிங் 11 அந்த 15 ஸ்குவாடு பார்த்திங்கன்னா சூப்பராக தான் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஸ்குவாடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவு இருக்கும். ஏன்னா இதுலேயே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற எல்லா பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸும் வந்து இருக்காங்க 15 ஸ்குவாட்லேயே. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா டீம் வந்து ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்காங்கன்னு சொல்ல முடியும். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஏமாற்றம் யார் வந்து கொடுக்குது அப்படின்னா ராகுல் எடுக்கல. அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட்டை வந்து எடுக்கல. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெயின் பிளேயர்ஸை வந்து ஐபிஎல்லில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டு டோர்னமெண்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ராகுல்லாம் பார்த்திங்கன்னா எனி கிளாஸ் பிளேயர், எப்போ வேணாலும் எந்த ஸ்ட்ரைக்கு எந்த டவுனில் இறக்கி விட்டாலும் வந்து நல்லா அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். பட் அவர் எடுக்கல. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எடுத்துருக்கிற லெவலும் பார்த்திங்க 15 ஸ்குவாடு சூப்பராக தான் வந்து இருக்குது. ராகுல், ருத்ராஜ் கெய்க்வாட்லாம் கொஞ்சம் ஏமாற்றமாயிட்டாங்க, அவங்களாம் எடுக்காதது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸில் விளையாடுறதுல மொத்தமே 4 பிளேயர் வந்து இந்த ஸ்குவாடில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாராட்டத்தக்க விஷயம். இருந்தாலும் நல்ல ஸ்குவாடு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் டீம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் வரப்போகிற T20 வேர்ல்டு கப்பில் வந்து இந்த ஸ்குவாட்லேருந்து இந்தியா எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. இந்த இந்தியன் ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.